ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாலுசாரா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கார் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நைட்டே கார் பார்க்க ஷோரூமுக்கு மாருதி சுசுக்கி ஷோரூமுக்கு தான் போயிருந்தோம். ஸோ இது எப்போலேருந்தோ எங்கள் வீட்டுக்காரோட கனவு, சின்னப்பையிலேருந்து கார் வாங்கணுங்கிறது. எவ்வளோ பேர் நீ எல்லாம் என்னத்தை பண்ண போகிற, இதெல்லாம் என்னத்தை செய்ய போகிற நீ அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவரோட கனவு இன்றைக்கி நிஜமாயிருச்சு. அதுதான் ரொம்ப சந்தோஷமான செய்திங்கிறது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்னா. ஸோ இப்போ இது ஷோரூம்குள்ளே வந்துட்டோம். ஈவினிங் தான் போய் ஷோரூம்லலாம் காரெல்லாம் பார்த்தோம். பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே முன்னாடியே போய் பார்த்துட்டு வந்தார். அதோட ரேட்டு எல்லாமே பேசி முடித்ததுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் டே போய் நாங்கள் காரை பர்ச்சேஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் போயிருந்தோம். நான் மட்டும் இல்லை, நான், தம்பி, ஹஸ்பண்டு. எனக்கு பக்கத்தில் இருக்கிறது எங்கள் குழந்தனார். இந்த பக்கத்து என்னமோ தம்பி, சின்ன தம்பி, அந்த பக்கத்து குழந்தனார் இருந்தார். எல்லோரும் தான் வந்திருந்தோம். கார் செமையாக இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் கங்க்ராட்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எங்களோட ஷூரிட்டி சைனு, அப்புறமா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரூஃப் எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் சைன் எல்லாம் பண்ணி முடித்தாச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். ஆக்சுவலாக என்னோட ஹாப்பி எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஹாப்பியாக இருந்தார். ஏன்னா அவரோட சின்ன வயசுலேருந்து இது ஒரு பெரிய ஆசையாக இருந்துச்சு அவருக்கு. ஸோ அவரோட ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த வீடியோங்கிறது அப்லோட் பண்ணுறோம். டைம் இல்லாதனால அப்லோட் பண்ண முடியல. அட் லாஸ்ட்டு சைன் எல்லாம் பண்ணி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறமா இப்போ நாங்கள் போய் கார் பார்க்க போகிறோம். ஸோ நான் இது ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நான் கார் பார்க்கல. அவங்கெல்லாம் வந்து பார்த்துருந்தாங்க அதோட ஸ்டார்ட் அப்பு எல்லாமே. ஸோ இப்போ தான் நான் வந்து பார்த்துருக்கேன். நல்லா தான் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருக்கிறதுனால நான் எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன்னா அவரோட விஷயம் தான், அவருக்கு தான் தெரியும் காரை பற்றி எல்லாமே. ஸோ என் மக தான் ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஏன்னா அவள் தான் ஃபஸ்ட்டாக வந்து கார்லெல்லாம் உட்காந்து வீடியோ எல்லாம் எடுத்து எல்லாருக்கும் காமிச்சிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்தா அவள் தான். அப்புறம் கீஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. அப்புறமா கீஸ் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் செக் பண்ணியிருந்தாங்க, பெட்ரோல் எல்லாம் ஊற்றி செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. பெரிய தம்பி தான் வண்டி எடுக்க போகிறான். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட்க்கு எங்கள் பெரிய தம்பி எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால் எடுக்க வச்சாங்க காரை. ஸோ எல்லோரும் செம ஜாலி. தம்பி ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக கார் வாங்கினோன்னு எங்கள் ஹஸ்பண்ட் சாமிக்கிட்ட காளி கோயிலேருந்து இங்கே சாமி செம்ம ஃபேமஸ்ஸு. என்ன நினச்சாலும் நடக்கும். ஆக்சுவலாக அந்த டைமுக்கு கோயில் மூடி இருந்துச்சு. இருந்தாலும் வெளியிலேருந்து மட்டும் சாமியை கும்பிட்டாச்சு. இந்த கோயிலுக்கு போய் எப்போ சாமி கும்பிடணுன்னா ஆயுத பூஜை அன்றைக்கி தான் அவர் வேண்டியிருந்தார். ஸோ மேபி அந்த சாமி அன்றைக்கி தான் வந்து என்கிட்ட பூஜை பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னு அவர் நினச்சி, நான் ஆயுத பூஜை அன்றைக்கி தான் அந்த சாமிக்கு நல்லபடியாக செய்கிறேன் அப்படின்னு வேறு வெளியில் மட்டும் தேங்காய் மட்டும் உடைச்சி அம்மா கையால் சாமியை மட்டும் வெளியே வந்து கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அப்புறமா பார்த்தா நெக்ஸ்ட் டே அவர் இன்னொரு கோயில்லையும் வேண்டியிருந்தார். அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். அதுதான் ஏழுப்பாயில் வானா துர்கா பவானி டெம்பிள்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோ கூட இதிலையே கண்டினியூ பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி முடித்தாச்சு. கிளம்பி ட்ரீட் வேணும்னு சொல்லவும் சரின்ட்டு நாங்கள் எங்களோட ஃபேவரட் ஸ்பாட்டு எக் ரைஸ் நூடுல்ஸ் கடைக்கு தான் கிளம்பியாச்சு. ஸோ அங்கே போய் எல்லோரும் நூடுல்ஸ் எக் ரைஸு நூடுல்ஸு எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. அங்கே செம்மையாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் இங்கே நூடுல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லி. இது எங்கேன்னா ஆக்சுவலாக சிக்கிந்திராபாத்தில் பேரடைஸ்ன்னு சொல்லி சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் சாமிக்கு வீட்டில் பூஜை பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. அதுதான் ஏழுப்பாயில் டெம்பிள்னு சொல்லி. அது ஆக்சுவலாக ரொம்ப தூரம், ஆந்திரா பார்டருக்கு கொஞ்சம் பக்கம்தான்.
ஸோ அந்த கோயிலுக்கு எப்போலேருந்து போகணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நிறைவேறிச்சு. எல்லா ஃபேமிலியோடு போயாச்சு. அம்மா, கொழுந்தனார், பெரிய தம்பி, தம்பி ஒய்ஃபு, சின்ன தம்பி எல்லாரும், பாப்பா எல்லாரும் சேர்ந்து போயிட்டோம். போனதுக்கப்புறம் காலையில் டிஃபின் எதுவுமே சாப்பிடாதனால வெளியில் டிஃபின் சாப்பிட்டோம். எனக்கு, காவியாவுக்கு, சாராக்கு எல்லாருக்கும் பூரி, மற்ற எல்லாரும் இட்லி, தோசை அப்படின்னு ஆர்டர் பண்ணிட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு. ஸோ என்னால் சாப்பிட முடியல. ஸோ நான் ஹஸ்பண்டோட இது பூரியில் தான் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆயாச்சு கோயிலுக்கு போகும்போது. கோயிலுக்கு போகும்போது செம்ம ஜாலியாக எல்லாரோடையும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். போகும்போது இந்த ஃப்ரண்ட்டில் இந்த ரோஸ் ஃப்ளவர்ஸை பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் வீடியோ எடுத்தாட்டேன். அதுக்கப்புறம் போகிற வழியில் செம்ம லொக்கேஷனு. எங்கே பார்த்தாலும் அப்படியே பச்சை பச்சைன்னு எல்லாம் வயலாகவே இருந்துச்சு. ஸோ அதையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியாக போயாச்சு. டோல்கேட் வந்துச்சு. ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல, இந்த கோயில் மெதக் சைடில் இருக்குது. ஸோ மெதக்கில் இது ரொம்ப ஃபேமஸான கோயில். ஸோ அந்த பக்கத்து தான் நாங்கள் போய்கிட்டு இருந்தோம், ஹைதராபாத் டு மெதக்குன்னு சொல்லி. அட்லாஸ்ட் நாங்கள் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம். இங்கே என்ன ஃபேமஸ்னால், ஆக்சுவலாக இந்த சாமிக்கு கல் சரக்குங்கிறது ரொம்ப படைப்பாங்க. ஸோ அது வாங்குறதுக்காண்டியே நாங்கள் நான்வெஜ்ஜு, அந்த சாமிக்கே நான்வெஜ்ஜு, கல் இதுதான் படைப்பாங்க. ஸோ அதுக்காண்டி வாங்குறதுக்காண்டி நாங்கள் ஸ்டாப் பண்ணியாச்சு. அந்த கேப்பில் என்ட்ரன்ஸ் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி தான், பக்கத்தில் ஆறு மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இது எல்லாமே இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அந்த கோயிலே இந்த ஃபுல்லாகவே மழைக்காலம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த தண்ணிக்குள்ளே தான் அந்த கோயிலே இருக்கும். அவ்வளோ செம்மையாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூம்காண்டி தான் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். இங்கே ரூம் எல்லாம் கிடைக்காது. டென்ட்டு மாதிரி இங்கே எல்லாம் சைடில் நீங்கள் பார்க்க முடியுது. டென்ட்டு மாதிரி இருக்கும். அந்த டென்ட்டில் தான் நம்ம சமைச்சு சாப்பிட்ணும். ஸோ அதுக்கும் 500 அப்படி இருக்கும் காசு. ஸோ அதை தான் போய் பேசிட்டு வர போயிருந்தாங்க. அட் லாஸ்ட்டு நாங்கள் அதுக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு சொல்லி கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நீங்கள் வரும்போது பார்க்கலாம். நீங்கள் இது போனாலுன்னு சொல்லி, அது என்னென்னா வெள்ளை சாதம் செஞ்சு அம்மனுக்கு அங்கே கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போவாங்க. இதுதான் கோயில், மலை மேலே இருக்குது. மலைன்னா ரொம்ப மலை இல்லை, நார்மலாக சும்மா நார்மலாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா தண்ணி ஆக்சுவலாக மழை காலத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக மீன், சின்ன சின்ன குட்டி குட்டி மீன், பெரிய மீன் எல்லாமே இருந்துச்சு. இந்த இப்படி தான் போனாலுன்னு சொல்லி தலையில் எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அது சாப்பாடு, பொங்கல் செஞ்சு அம்மனுக்கு படைப்பாங்க. ஸோ இந்த தண்ணியில் குளிச்சுட்டு அப்புறமா கோயிலுக்குள்ளே போனோம். நாங்கள் வீட்டிலையே குளிச்சிட்டனால இருந்தாலும் வெறும் அந்த தண்ணியை மட்டும் தெளிச்சிக்கிட்டோம். ஏன்னா தண்ணி ரொம்ப நாள் நல்லாவே இல்லைன்னு சொல்லி யாருமே குளிக்கல. வெறும் அம்மாவும் சாராவும் மட்டும்தான் குளிச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கெல்லாம் சாமி வருது. சாமி வந்து கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுதான் கோயில், இதுதான் அம்மன். அதுக்கப்புறம் அம்மனுக்கு இங்கே ஃபுல்லாக வளையல், அப்புறம் மாலை, அரிசி எல்லாமே படைப்பாங்க. அந்த அரிசி வேணும்னா நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம் சாமி பேர் மேலே. எங்களுக்கு நாங்கள் 20 ருபீஸோ 50 ருபீஸோ கொடுத்து நாங்கள் வளையலை மட்டும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து கிடா வெட்டி சாமியை கும்பிடுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா குரங்கெல்லாம் அந்த வெயிலுக்கு சரியான வேர்க்குதுன்னு சொல்லி அதுங்களும் தண்ணியில் குளிக்குதுங்க. அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அதோட பார்த்துக்கிட்டு டைம் பாஸ் ஆகிடுச்சு கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்பும்போது அந்த காலத்தில் இந்த மருதாணி எல்லாம் வைப்பாங்கள்ல கலரில், அதனால ஸோ அது வச்சுக்கணும்னு சொல்லி சாரா, காவியா எல்லோரும் ஆசைப்பட்டாங்க. ஸோ அதையும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க டிசைனாக. அது வச்சு கொஞ்ச நேரம் கூட இல்லை, அந்த வேர்க்க இதுக்கு எல்லாமே கலைஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு ஆசைக்காண்டி அவங்க எல்லாம் வச்சுக்கிட்டாங்க. காவியா வச்சதுக்கப்புறமா சாரா பாப்பாவும் வச்சுருந்துச்சு. அதை பார்த்து தம்பியும், சின்ன தம்பியும் மாம் அண்ட் டேடுன்னு சொல்லி வச்சுக்கிறேன்னு சொல்லி வச்சுக்கிட்டான்.
அதெல்லாம் வச்சதுக்கப்புறமா சரி ஏதாவது வாங்குவோன்னு சொல்லி வெளியே போய் வாங்க கிளம்பியாச்சு, பொம்மை ஏதாவது வாங்குவோன்னு. ஆனால் எதுவுமே நல்லா இல்லை, வெறும் ஜஸ்ட்டு கம்மல் பாசி அது மாதிரி வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இங்கே சமைக்கிறது தான். இங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் எதுவுமே வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகாமல் போகணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் கிளம்பியாச்சு. கிளம்பி எங்கள் ஹஸ்பண்ட்க்கு என்னென்னா கார் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கார் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் வாங்கலை கார் எதுவுமே. அப்புறமா வந்து சமையலுக்காண்டி ரெடி பண்ணுறதுக்கு போய் எல்லாமே ரெண்ட்லேயே வாங்கணும். அங்கே வீட்டிலேருந்தே எடுத்துக்கிட்டு போகலான்னா இல்லை வேண்டான்னு சொல்லி அங்கேயே போய் வாங்கியாச்சு. ஸோ எல்லாமே கிடைக்கும், தண்ணிலேருந்து எல்லாமே. ஆனால் நாங்கள் காய்கறி மட்டும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும். வெங்காய தக்காளி மட்டும், அடுப்பு எல்லாமே, பாத்திரம் எல்லாமே அங்கேயே நாங்கள் ரெண்ட்டுக்கே வாங்கியாச்சு. இது மாம் அண்ட் டேடை காமிக்கிறா, சின்ன தம்பி அச்சு போட்டது கலரெல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சுன்னு சொல்லி. அப்புறம் நானும் காவியாவும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டிகிட்டு இருந்தேன். சிக்கன் எல்லாம் வாங்கி கொண்டாந்துட்டாங்க தம்பியெல்லாம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் இன்னும் கிளியராக காமிக்க சொல்லி மாம் அண்ட் டேடை அச்சு போட்டதை காமிக்க சொல்லிக்கிட்டு இருந்தான். எங்கள் ஹஸ்பண்ட் தூங்குறாரு. பாப்பா தான் வீடியோ எடுத்து எல்லாரையும் காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி புதினா எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சமையலுக்கு ரெடி. ஆக்சுவலாக அம்மா சமைச்சிட்டாங்க, சோறெல்லாம் காலையில் சோறெல்லாம் முடிஞ்சிருச்சு. அது சிக்கன் மட்டும்தான் செய்கிறதா இருந்துச்சு. வெங்காய தக்காளி எல்லாம் வதக்கிட்டு அப்புறமா அதுவும் குழம்பு சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வீட்டிலையே நம்ம இவ்வளோ டேஸ்டியாக பண்ண முடியாது, ஆனால் சாமிக்குன்னு சொல்லவும் அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. ஸோ எல்லாமே படைச்சி சாமிக்கு அங்கே கோயிலில் எல்லாமே சும்மா அங்கே பக்கத்தில் ஒரு கல் இருக்கும், அந்த கல்லில் குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு அங்கேயே சாமிக்கு படைச்சாச்சு. படைச்சி சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிடும்போது ரியலாகவே சமையல் சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு அப்புறம் தயிர் பச்சடியும் வச்சுருந்தோம். கொஞ்சமாக தம்பி தான் சர்வ் பண்ணுறேன் எல்லாருக்குமே கொஞ்சம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட்டு அவுட்ஸ்கர்ட் சம்மர் டைமில். எல்லோரும் சேர்ந்து போய் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இந்த டைமு சாமியை கூப்பிட்டு எங்களை இப்படி என்ஜாய் பண்ண சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இருந்துச்சு. இதோட கிளம்பியாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா ஈவினிங் போல் கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்குதுன்னு சொல்லி ஈவினிங் கிளம்புனோன்னா பார்த்தா மழை, சரியான மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த மழையிலே இவங்க எல்லாம் ஃபுல்லாக கார்லேருந்து இறங்கி ஃபுல்லாக ஜாலியாக ஒரு 2-3 ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லோரும் எடுத்துக்கிட்டாங்க. நான் மட்டும்தான் இறங்கலை, வெறும் மழை நின்னதுக்கப்புறம் மட்டும் நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிளியராகவே தெரியல. ஆக்சுவலாக அவ்வளோ மழை, சரியான மழை. அதுவும் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கிறதுனால ஒரு நைட்டு ஒரு 7-8 மணி ஆச்சு வரவே. வந்தோடனே கிளம்பிட்டோம் நாங்கள் படத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து படம் பார்க்கணுன்ற ஒரு ஐடியா இல்லவே இல்லை எங்களுக்கு. ஆனால் திடீர்னு பிளான் போட்டு கிளம்பிட்டோம் படம் பார்க்க. ஸோ இது என்ன படம்னா நீங்களே பார்க்கலாம். ஆக்சுவலி இது ரொம்ப ஃபேமஸான இது தியேட்டர், அல்லு அர்ஜுனோடது. ஸோ அந்த படம் பார்க்கணுன்னு சொல்லியே அவங்க ஒத்த காலில் தம்பி ஹஸ்பண்ட் எல்லாருமே பார்ப்போம் அப்படின்னு. ஃபுல்லாக டயர்டாக இருந்தாலும் இல்லை கிளம்பி போவோம், அப்புறமா நம்மளுக்கு டைமே கிடைக்காதுன்னு சொல்லுவோம். சரின்ட்டு கிளம்பி போயாச்சு படத்துக்கு. அது ஒரு மாலு, அந்த மாலில் சூப்பராக இருக்குது சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம் திங்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரன்ஸில் போய் படம் பார்க்க கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இது என்ன படம்னா சூர்யா படம் தான். நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக போய் பார்க்க போயிருந்தேன், சூர்யா படம் நல்லா இருக்கும்னு. ஆனால் சொல்ல போனால் நிஜமாலுமே படம் அவ்வளோ நல்லா இல்லை, ஏதோ நார்மலாக இருந்துச்சு. எனக்கு தூக்கம் வந்துருச்சு, எல்லாருமே தூங்கிட்டோம். வேஸ்ட்டாக காசு கொடுத்து படம் பார்க்க போயாச்சு. ஆனால் ஏதோ ஜஸ்ட்டு டைம் பாஸ்க்காண்டி போயிருந்தோம். ஆக்சுவலாக காவியாவோட ஃபேவரட் ஹீரோவா, ஸோ அதனால சரின்ட்டு கிளம்பி போயிருந்தோம். ஆனால் அவ்வளோ நல்லா இல்லை, ஏதோ ஒரு தடவை பார்க்கலாம் படத்தை.
படம்லாம் பார்த்து முடிச்சோடனே நைட் 1 மணி ஆயிடுச்சு. வந்துட்டோம் வீட்டுக்கு. எங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக டயர்டாக இருக்கவும் கிளம்பி தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நானும் ஹஸ்பண்டும் போய் காருக்கு டாட்டூ அதான் பேர் எழுதணும்னு சொல்லி முருகனோட பேரை ஓம்னு சொல்லி போடணும்னு சொல்லி கிளம்பி போயாச்சு. காலையில் ஒரு 10 o'clock போல் போயிருந்தோம். அவருக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள்னா முருகன், தமிழ் கடவுள் முருகனே தான். அவர் நினச்சோன்னா போதும், நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அது கண்டிப்பாக நடந்து நம்ம நிறைவேற்றிடுவார் அவர். ஸோ ஓம்னு சொல்லி பேக்கில் போட்டு அப்புறமா சைடு ரைட் சைடில் சாராஸ்ரீன்னு சொல்லி போட்டிருந்தோம். ஃப்ரண்ட்டில் வந்து குலதெய்வம் பேர் மட்டும் போட்டிருந்தோம், ஸ்ரீ நீர்மண்ட ஐயனார் துணை சொல்லி. அதுவும் நல்லா தான் வந்திருந்துச்சு. ஸோ அட்லாஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. காரோட வேலை எல்லாமே ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நீர்மண்ட ஐயனார் துணைன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. கிளியராக தெரியுது உங்களுக்கு பார்க்க. ஸோ இதுதான் எங்களோட குலதெய்வம். ஸோ ஃபஸ்ட்டாக இவருக்கு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா தான் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓம்க்கு கீழே மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தோம். ஓம் மட்டும் இல்லாமல் முருகா அப்படின்னு எழுதுவோன்னு சொல்லி அதுவும் ஒரு ஸ்டிக்கர் போட்டாச்சு. ஸோ அட்லாஸ்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஏன்னா ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ போட்டனால தான் நான் இவ்வளோ லென்த்தியாக போட்டிருக்கேன். ஸோ see you in the next video. அது எப்போ போடுவேன்னு எனக்கே தெரியல. பட் keep watching my channel. Thanks for watching.